ஆன்மீகத்திற்கும் அறிவாளித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உனக்கு அது இல்லைங்கிறதுனால எனக்கும் அது இருக்காதுன்னு நீ நினைச்சுக்காத. இறையூர்ல நடந்த ஜாதி கலவரம் இன்னும் எனக்கு ஞாபகம் வருது. இறையூர்ல குடிக்கிற தண்ணீர்ல மலம் கலக்கிய சம்பவம் இன்னும் எங்க நெஞ்சத்துலதான் இருக்கு. இதே தமிழ்நாட்டுல தான் அது நடந்துட்டு இருக்கு. இதை விட பன்மடங்கு வட மாநிலத்துல நடக்கு. இதற்கு முன்னாடி இதை விட பன்மடங்கு நடந்தது இன்னைக்கு படிப்படியா குறையுது. வெக்கப்படுறாங்க. இன்னைக்கு பேருக்கு பின்னாடி எவனும் தன்னுடைய ஜாதியை போடுறது இல்லை. அதே மாதிரி இன்னொரு காலம் வரும், இந்த ஜாதியை பத்தி பெருசாவே பேச மாட்டாங்க, இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பிற மதங்கள் இந்த மண்ணுக்கு வந்து ஊடுருவி இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல இந்துக்களுக்கு இணையாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அதிகமானதற்கு காரணமே சத்தியமா இந்த ஜாதி தான். இல்லை என்று மறுப்பவர்கள் இங்கு உண்டா? கிடையாதுல்ல. ஜாதியை கொண்டு வந்து அடக்கணும்னு முயற்சித்து நீ பாத்தாத்திட்டு தொட்டாத்திட்டு நீ கடவுள் கோவிலுக்கு வந்தாத்திட்டு இப்படி எல்லாத்தையும் வச்சு அவங்கள தீட்டுனனாலதான் அவங்க மதத்தை விட்டே போனாங்க. இல்லை என்று மறுக்க முடியாது. கடைசியில உட்கார்ந்துட்டு சிறுபான்மையினர் கூட்டிட்டாருங்க, கிறிஸ்துவர்கள் கூட்டிட்டாங்க, வெளிநாட்டில இருந்து காசு கொடுத்து எல்லா இந்துக்களையும் மாத்திட்டாங்க. எதுக்காக நெஞ்சில போட்டு அடிச்சுக்கிறீங்க? ஆக்சுவலி இது